ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மகா சிவராத்திரி போச்சு இல்லையா? அதோட வீடியோ தான் நம்ம இதுல பார்க்க போறோங்க. நான் எங்க வீட்ல என்னென்ன பண்ணேன்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். நான் இப்படி தாங்க செஞ்சிருந்தேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை பூஜைக்காக நம்ம வந்து வியாழக்கிழமையே வீடெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருந்தோம். அதோட பூஜை சாமான் எல்லாம் கழுவி வச்சிருந்தேன். கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் வெள்ளிக்கிழமை பூஜையும் நம்ம செஞ்சிருந்தோம். நீங்க ஷார்ட்ஸ்ல கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. சனிக்கிழமை பிரதோஷம் போச்சு. அதோட ஞாயிற்றுக்கிழமை வந்து மகா சிவராத்திரி வந்திருக்கு. இது வருடத்துக்கு ஒரு முறை மகா சிவராத்திரின்றதுனால ரொம்பவே விசேஷமா செய்யப்படுது. சனிக்கிழமை நைட்டுக்கா வந்து நான் இந்த கிச்சன்லாம் கிளீன் பண்ணிட்டேங்க. நம்ம ரெகுலரா கிளீன் பண்றதால நமக்கு வந்து ஈஸியா வந்து கிளீன் பண்றது சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. எப்பவுமே ரொம்ப லேட் ஆகும் எனக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. அதோட நம்ம வந்து மஞ்சள்லயே அழகா தாமரை கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அழகா அலங்காரம் பண்ணியாச்சுங்க கிச்சனையும். ஏன்னா பூஜை சாமாக்கும் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிருந்தோம். அப்படியே மறுநாள் எப்பவுமே நம்மளுக்கு சண்டே வந்து ரொம்ப ஃபாஸ்டா போவோம். உங்களுக்கே தெரியும், டெய்லி ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம சேனல்ல சண்டே வந்து அவங்க சாட்டர்டே சண்டேஸ்ல கண்டிப்பா வந்து வேலைக்கு சைட்டுக்கு போறதால நம்ம வந்து அன்னைக்கு டே வந்து காலையில வேகமா ஒரு 9-10 மணிக்கு எல்லாமே முடிஞ்சிடும். காலையில லஞ்சு எல்லாமே எடுத்துட்டு போறதால அதனால அவங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மகா சிவராத்திரி வீட்டுல வந்து பூஜை செய்யறதுக்கு எல்லாமே ஏற்பாடுகள் செஞ்சிருந்தேன். ஏன்னா மத்தியமா தான் நான் வந்து 1:30 மணிக்கு மேலதான் சாமியை வழிபட்டு இருந்தேங்க. பூஜை வேலை எல்லாம் செஞ்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி காலையிலேயே வீடெல்லாம் தொடச்சிட்டு நம்ம சாப்பாட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு வேலையா செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு எப்பவுமே வந்து பூஜை செய்யும் போது ஹரிபரியா கடகடன் செய்யறத விட இந்த மாதிரி நிறுத்தி நிதானமா வந்து வழிபடுறது ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு சில பேருக்கு வந்து கண்டிப்பா பிடிக்கும். கண்டிப்பா பிடிச்சிருந்தா யாரு என்னன்றத கண்டிப்பா சொல்லுங்க. எனக்குமே வந்து சரி நிதானமா செய்யணுன்றதுனாலதான் நான் வந்து 1:30 மணிக்கு மேலேயே வந்து இந்த பூஜை எல்லாம் செஞ்சிருந்தேன். எல்லாமே கிளீனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதனால சுவாமிக்கு வந்து பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சுங்க. நம்ம உருளிலாம் மாற்றி பூவெல்லாம் வச்சு நம்ம வெளியிலையும் வச்சாச்சு. முதல்ல வெளி விளக்கு தான் ஏற்றணும். எப்போவுமே நான் நார்மலாக வீட்டில் வந்து விளக்கு ஏற்றும் போது முதல்ல குலதெய்வத்துக்கான விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ளே வந்து விளக்கு ஏற்றுவேன். நம்ம வீட்டில் இது வரைக்கும் வந்து சிவனுக்குன்னு சொல்லிட்டு லிங்கமோ ஒரு பெரிய படமோ அந்த மாதிரி கிடையாதுங்க. பார்வதி தேவி அவங்க படம் இருக்கு. அதோட இதுதான் வந்து இந்த ஒரு சின்ன ஒரு போட்டோ தான் நம்ம வீட்டில் சிவன் போட்டோ இருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரோடைய போட்டோ தான் இருக்கும். அதை வச்சுதான் நான் இது வரைக்குமே வழிபட்டு வரேங்க. ஏன்னா நமக்கு இப்போதைக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லைன்றதுனால அதை வச்சு நம்ம வழிபட்டு வந்துட்டு இருக்கோம். திங்கட்கிழமையில அந்த மாதிரி விளக்கு ஏற்றும் போதுமே சிவனுக்கு நான் அதுக்கு முன்னாடி விளக்கு வச்சுதாங்க ஏற்றுவேன். சிவன் போட்டோ சின்னதா வச்சிருப்பேன்னு சொன்னேன். அதே மாதிரி பார்வதி அம்மன் வந்து போட்டோ பெருசாவே வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த நந்தி பார்த்தீங்கன்னா நான் பெல் இருக்கு இல்லையா, அந்த பெல்லுல வந்து முனையில பார்த்தீங்கன்னா நந்தி இருப்பாங்க. அந்த நந்தி இருப்பாங்க. அதனால அந்த விளக்குக்கு நேரா வந்து சிவனை பார்த்த மாதிரி அந்த பெல்லும் வந்து நான் எப்பவுமே அப்படிதான் வைக்கிறது. சிவனுக்குன்னு தனியா பூஜை பண்ணும்போது மேக்சிமம் அப்படிதான் வச்சு வழிபடுவேன், நேரா அவங்கள பார்த்த மாதிரி. இந்த மாதிரி ஒரு ஏற்பாடுகள் செஞ்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வெளி விளக்கு ஏற்றலாம்னு குலதெய்வத்துக்கு வேண்டிட்டு இந்த விளக்குகளும் நம்ம வந்து ஏற்றணுங்க. ஒவ்வொரு முறையும் நான் சொல்றதுதான், குலதெய்வத்துக்கு ஏற்றும் போது முதல்ல வந்து நமக்கு என்ன வேண்டுமோ அது கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா நம்ம வீட்டு வாசல்ல ஏத்துற இந்த விளக்கு தாங்க நம்ம வீட்டோட நம்ம எல்லாருடைய ஆரோக்கியமும் வந்து அதுலதான் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஒருத்தவங்க கண்ணு மாதிரி ஒருத்தவங்க இருக்காது. அதனால அந்த இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போக்குறது அந்த விளக்குகள் மட்டும்தான். வெளியில ஏத்துற விளக்குகள் ஒரு கண்ணு இருக்கிற மாதிரி ஒரு கண்ணு கண்டிப்பா இருக்காது. இந்த கண்திருஷ்டி இது எல்லாமே போறதுக்கு முதல் படியா வந்து இந்த வெளியில ஏத்துற இந்த விளக்குகள் தான். அதனால அந்த விளக்கு ஏற்றும் போதும் நம்ம குலதெய்வத்துக்கும் வந்து வேண்டிக்கணும், நமக்கு எந்தவித ஆபத்தும் எதுவும் வராம இந்த
வெளியிலேயே வந்து அது அப்படியே போயிடணும் அப்படின்ற மாதிரியும் வந்து வேண்டிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து உள்விளக்குகள் வந்து வேண்டிக்கணுங்க. ஏற்றி வழிபடணும். கல்லடி பட்டாலும் பண்ணலாம், கண்ணடி படக்கூடாது சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் இந்த உருளி எப்பவுமே வெளியில வைப்பேன். பூஜை பண்ணும்போது மேக்சிமம் பூஜை பண்றப்போ எடுத்து வெளியில வைக்கிறது உண்டு. அப்படி இல்லைன்னா நம்ம பூஜை பண்ணாத நேரத்திலும் உருளி மட்டும் நம்ம வந்து தண்ணி மாற்றி நம்ம வந்து வெளியில வைக்கணும் கண்டிப்பா. ஏன்னா இந்த உருளி இது எல்லாமே இந்த கோலம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு டைரக்டா இந்த கண்திருஷ்டியோ எதுவுமே நம்மள வந்து தாக்காம இருக்கிறதுக்காக தான் வந்து இது எல்லாமே நம்ம செய்யறது. அதே மாதிரி இது ஒண்ணுமே நான் வந்து இப்போதைக்கு வாட்ச் பண்ணியிருக்கேங்க. இந்த இடத்துல நம்ம இப்போ கிளீன் பண்ணி நம்ம டெய்லியுமே கிளீன் பண்ணி நீட் பண்ணி வைக்கிறதால அந்த இடத்துல வேற எந்த விதமான வந்து அழுக்குகள் எதுவுமே வந்து நமக்கு அந்த அளவுக்கு இருக்காது. இதுவே நம்ம ஒரு 3 நாள் 4 நாள் செய்யாம இருந்தோம் ரொம்பவே அந்த இடம் வந்து ரொம்ப பழசா பாலடைஞ்ச மாதிரி ஒரு இதே இல்லாத கலையே இல்லாத மாதிரி அந்த இடம் இருக்கும். அதுவே அதை சுத்தப்படுத்தி அந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்குங்க. இது எல்லாமே வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நாங்க நோட் பண்ணேன். ஏன்னா எங்க வீட்டுக்கிட்ட பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, வெளியே வேலைலாம். அதனால வந்து நான் இதெல்லாம் நோட் பண்ணியிருந்தேன். அதுக்காக தான் நானும் சொல்ல வரேன். அதனால சுத்தி இருக்கிற இடமும் சரி நம்ம இருக்கிற இடமும் சரி நல்லா நீட்டா சுத்தமா வச்சுக்கினாவே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியா எப்பவுமே இருக்குங்க. அதுக்காக தான் நானுமே வந்து நமக்கு வந்து ரெகுலரா சேரும்போது அதுவுமே நமக்கும் பழகிடும். அதனால அது வந்து ஈஸியாகவும் இருக்கும் நம்ம டெய்லி செய்யும்போது. அப்படியே வந்து ஈவினிங்கா வந்து சாம்பிராணி புகையும் காட்டியாச்சு. ஏன்னா நம்ம வழிபாடு செஞ்சதே வந்து 1:30 மணிக்கு மேலன்றதுனால அது வரைக்குமே விளக்கு ஒரு 2 மணி நேரம் எரிய விட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஈவினிங்கா வந்து ஒரு 6 மணிக்கு மேல திரும்ப விளக்கு ஏற்றிட்டு சாம்பிராணி புகை வீடெல்லாம் காட்டியிருந்தேன். ஏன்னா சாம்பிராணி புகை வீடெல்லாம் காட்டுறதால நல்லாவே வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வீட்டுக்கும் கிடைக்கும். இது கண்டிப்பா இது ட்ரை பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கும் தெரியும். மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் லிங்க வடிவத்துல சுவாமி தோன்றதுனால தான் அன்னைக்கு ரொம்பவே விசேஷமா கொண்டாடப்பட்டு வருதுங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு எனக்கு இந்த ஒரு நாள் இப்படிதாங்க போச்சு. நான் வழிபட்டது இப்படிதான் அன்னைக்கு நான் வழிபட்டிருந்தேன். ரொம்பவே திருப்தியா வழிபட்டிருந்தேங்க. அன்னைக்கு நைவேத்தியமா வந்து அவல் சக்கரை பால் போட்டு அதுதான் நைவேத்தியமா சுவாமிக்கு வச்சு வழிபட்டிருந்தேன். நீங்க எல்லாம் எப்படி செஞ்சீங்கன்றத மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. பாய்.